ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். அதே மாதிரி உங்களுக்கு என் வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். அண்ட் இது மாதிரி கண்டென்ட் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை ரெஃபர் பண்ணலாம். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இனி வரக்கூடிய அப்கமிங் டேஸ்லையும் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. ஓகே, இன்னைக்கான டாபிக் சேஞ்சஸ் வில் ஹேப்பன். உங்கள் லைஃப்பில் வந்துட்டு நீங்கள் கேட்குற சேஞ்சஸ் கண்டிப்பாக நடக்கும். அது என்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சேஞ்சஸ் உங்கள் லைஃப்லேயும் வரும், உங்களுக்குள்ளாரையுமே வரும். அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இது ஒரு ஜென்ரல் ரீடிங். யாருக்கு ரெசனேட் ஆகுதோ டெஃபினட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, சரி, ஆக்சுவலி இந்த ஒரு சேஞ்சஸ்க்காக நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க. எனக்கு இந்த ஒரு சேஞ்சஸ் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க. சி 6 of Cups. இது வரைக்குமே நீங்கள் உங்களுக்காக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. கரெக்டாக? அதாவது நீங்கள் இப்போ எங்கேயாவது வெளியே போகிறீங்க, இல்லை டூர் போகிறீங்க, எங்கே போனீங்கனாலுமே வந்துட்டு உங்களுக்கான அந்த ஒரு மீ டைமுங்கிறது இருந்திருக்காது. கரெக்ட். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களோட பிரச்சனைகளே பெருசாக இருந்திருக்கும். எங்கே போனாலுமே வந்துட்டு உங்களோட ப்ராப்ளம்ஸ் தான் உங்களோட கண்ணுக்கு அதிகமாகவே தெரியும். ஒரு டூருக்கே போகிறீங்கன்னாலுமே அங்கேயுமே உங்களால் என்ஜாய் பண்ண முடியாமல் இருந்திருக்கும். பட் இனிமேல் வந்துட்டு அந்த ஒரு விஷயம் உங்களுக்குள்ள இருந்த இவ்வளோ பெரிய பிரச்சனை, உங்கள் லைஃப்பில் இருந்த அத்தனை பிரச்சனையுமே சின்னதாக போயிடும், ஒன்றுமே இல்லாமல் போயிடும். இதுக்கா இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆனோம், இந்த விஷயத்துக்கா நம்ம இவ்வளோ நாளாக லைஃப்பில் என்ஜாய் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னு நீங்களே ரிக்ரெட் பண்ணுற அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆயிரும். ஓகேங்களா? உங்களுக்கான அந்த ஒரு டைம் ஸ்பேஸ் வந்துட்டு நீங்கள் கொடுக்கறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிறது உங்களுக்கு டெஃபினட்டாக அமையும். சி, ஆனால் ஒரு சில பேர் எங்கேயாவது ரொம்ப நாளாக போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ், கண்டிப்பாக நீங்கள் போவீங்க. அதுக்கான ஒரு சூழலுமே உங்களுக்கு அமையும். சரி, எனக்கு இந்த கார்டு பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, how lovely. எவ்வளோ ஒரு ரிலாக்ஸிங்காக அந்த பர்சன் இருக்காங்க பாருங்க. அது மாதிரி நீங்கள் ஒரு பெரிய பிரச்சனை சால்வ் ஆனால் எப்படி நம்ம ஒரு ரிலாக்ஸிங்காக இருப்போம், அந்த மாதிரியான ஒரு மொமெண்ட் நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க. கம்ப்ளீட் இது ஒரு ஹீலிங்காகவும் டெஃபினட்டாக இருக்கும். சி, இந்த சேஞ்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஒரு ஹீலிங் கொடுக்குங்க. ஓகேங்களா? அண்ட் ஒரு சில பேர் நீங்களே ரொம்ப பெருமைப்படுவீங்க உங்களை நினச்சி. ஏன் அப்படின்னா நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய விஷயங்களை நீங்களே தாண்டி வந்திருப்பீங்க. கரெக்டா? ஸோ அதனால நீங்களே ஒரு 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 மொமெண்ட் வரும், லைக் எவ்வளோ பிரச்சனைகளை நானே தாண்டி வந்திருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான கிஃப்ட், உங்களுக்கான அந்த செல்ஃப் கேரை நீங்களே கொடுக்க ஆரம்பிப்பீங்க. சரி, இது எல்லாமே பாருங்க. சரி, அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வாழ்றீங்கல்ல. இப்போ ஒரு சில பேர் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, யாராவது ஒரு துணை இருக்காதா, ஒரு எனக்கு ஏதாவது செய்யறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்னு. பட் அந்த சேஞ்சஸ் வரும்னு சொன்ன பார்த்தீங்களா, உங்ககிட்ட இருக்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படியே சால்வ் ஆயிடும். நீங்களே நிறைய விஷயங்களை தனிமையாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அண்ட் ஒரு சில பேருக்கு ரொம்ப நாளாக ஒரு லவ் எதிர்பார்க்குறீங்க. அதாவது இது வரைக்குமே ஒரு லவ் ரிசீவ் பண்ணியிருக்க மாட்டேங்க. ட்ரூ லவ் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு எங்கே போனீங்கனாலும் நீங்கள் எவ்வளோ செஞ்சாலுமே உங்களுக்கு ஒரு லவ், அஃபெக்ஷனை ட்ரூவாக யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, காமிச்சிருக்க மாட்டாங்க. ஐ மீன் கிரேட்ஃபுல்னஸ்ஸை உங்களை நல்லா யூஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களோட கைண்ட்னஸாக இருக்கட்டும், உங்களுடைய இந்த ஒரு சாஃப்ட் ஹெல்பிங் நேச்சரை நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்களே தவிர
யாரும் இது வரைக்கும் உங்களுக்கு தேங்க்ஃபுல்லாக இருந்திருக்க மாட்டாங்க, பட் இனிமேல் இருப்பாங்க. ஒரு சில பேரோட ஆக்ஷன்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் வந்துட்டு உங்களுக்கே ஷாக் ஆகும். இன்னும் இந்த பர்சனாக இப்படி சேஞ்ச் ஆகியிருக்காங்க, அவ்வளோ என் மேலே அவ்வளோ கோபமாக இருந்தாங்க, என் மேலே அவ்வளோ ஜெலஸாக இருந்தாங்க, இப்போ என்ன இவ்வளோ பாசம் அப்படின்ற ஒரு சேஞ்சஸ் வந்துட்டு நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க ஒரு சில பர்சன்ஸ் கிட்ட இருந்து. சரி, அந்த சேஞ்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெரி சூன் நடக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகும். வெரி சூன் நடக்காது, கொஞ்சம் டிலே ஆகும். பட் ஆனால் அந்த பர்சனோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்கள் அழகாக பார்ப்பீங்க, அது மட்டும் கன்ஃபார்ம். நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்குங்க. ஓகேங்களா, நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். எப்படி வந்து இவ்வளோ நாள் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இருந்தனால உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு கவலைகள் இருக்கும். பட் அந்த ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி ஆகிறனால உங்களுக்குள்ளே நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். என்ன பண்ணலாம், எப்படி வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் லைஃபுக்கு போகலான்னு நீங்களே பிளான் பண்ணுவீங்க. அண்டு நான் சொன்ன மாதிரி ஒரு சில பர்சன்ஸ் வந்து உங்ககிட்ட வந்துட்டு திருப்பி அஃபெக்ஷனோடு வருவாங்க, உங்களோட கைண்ட்னஸ்க்கு எதிர்பார்ப்பாங்கன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா. பட் ஆனால் வந்து நீங்கள் அந்த இடத்துல எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டீங்க. பிகாஸ் there was a டைம் நீங்கள் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க. நீங்கள் ஹெல்ப் பண்ண பர்சன் உங்ககிட்ட கிரேட்ஃபுல்லாக இருக்கணும், உங்ககிட்ட வந்துட்டு ஒரு கைண்ட்னஸோடு இருக்கணும், நீங்கள் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம். பட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். ஆனால் அந்த டைமில் வந்து நீங்கள் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக வெறுத்து இருப்பீங்க. ஸோ உங்களோட சேஞ்சஸ் சொன்ன பார்த்தீங்களா, இந்த சேஞ்சஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளே வரப்போகுது. அதாவது உங்கள் லைஃப்பில் ஒரு சில விஷயங்கள் டெஃபினட்டாக மாறும், அதில் உங்களோட ரியாக்ஷனுமே மாறும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ இருக்கிற பர்சனாகவே இருக்க மாட்டீங்க. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இப்போ எப்படி ஒரு நெகட்டிவாக இருக்கீங்க அப்படின்னு. அந்த நெகட்டிவ்ல இருந்து ஒரு பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன், நெகட்டிவ் டு பாசிட்டிவான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது கண்டிப்பாக நடக்கும். ஓகேங்களா, இது கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸாக இருக்கலாம், பட் ஆனால் வந்துட்டு கண்டிப்பாக நடக்கும். அண்ட் நிறைய ரொமான்டிக்கான மொமெண்ட்ஸில் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அண்ட் சிங்கிளாக இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு லவ், ஒரு க்ரஷ், ஒரு லவ் ஃபீலிங் இருக்கும். இப்போ வந்து ஒரு சில பேருக்கு நீங்கள் கமிட்டடாக இருந்தாலும் சரி, ஒரு சிங்கிளாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற ஒரு லவ் ஃபீலிங் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக இருக்கலாம், ஒரு மாதிரி ஃபோர்ஸ்டாக இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து அந்த ஒரு ட்ரூ லவ் ஃபீலிங் வந்துட்டு இப்போ கரண்ட் ஸ்டேட்டில் நீங்கள் உணர்ந்திருக்க மாட்டீங்க. பட் வந்துட்டு இந்த சேஞ்சஸ் வரும்னு சொன்னல, இந்த சேஞ்ச் வர்றப்போ நீங்கள் வந்து அந்த லவ் அதை ஃபீல் பண்ணுற விதமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்களோட இந்த லவ்வை ஹோல்டு பண்ணுறீங்க, ஃபோர்ஸ் பண்ணலாம், அண்ட் இந்த பர்சன் நம்மளை விட்டு போகக்கூடாது, இந்த லவ் நமக்கு வேணும் அப்படின்ற ஒரு அடமெண்ட் கூட ஒரு சில பேருக்கு இப்போ கரண்ட்லேயே இருக்கு. பட் அதனால வந்துட்டு அந்த ஒரு லவ்வோட ஒரு ஃபீலிங் இல்லாமல் இருக்கீங்க மேபி. பட் அந்த ஒரு ரொமான்டிக் மொமெண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த ட்ரூ லவ்வோட ஃபீலிங்ஸ் எல்லாமே நீங்கள் உணர்வீங்க. கம்ப்ளீட்டாக வந்துட்டு லைஃப்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க, நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸை அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா, அண்ட் இது எல்லாத்துக்கும் முன்னாடியுமே செல்ஃப் லவ்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் இந்த விஷயங்கள் நான் சொன்னது எல்லாமே அட்ராக்ட் பண்ண முடியும். கரெக்டுங்களா, ஸோ அந்த செல்ஃப் லவ் டெஃபினட்டாக உங்களுக்குள்ளே வரும். இந்த கார்ட்ஸை பாருங்களேன், இந்த கார்ட்ஸில் யாருமே வந்து உங்களுக்கு ஒரு தேர்ட் பர்சனோ சரி யாருமே இல்லை, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. உங்களுக்கான ஒர்க்கை நீங்கள் தான் பண்ணிக்கிறீங்க, அண்ட் உங்களுக்கான லைஃப்பை வந்து நீங்கள் தான் டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கான ஃப்ரீடம், சாய்ஸஸ், எவ்ரிதிங் நீங்களே பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கான கிஃப்ட்டுமே நீங்களே கொடுப்பீங்க. அண்ட் ஒரு சில பேர் வந்துட்டு நீங்களே பாருங்கள், நீங்களே உங்களுக்கு ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுத்துக்குவீங்க, சம்திங் எதுவாக வேணா இருக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு
சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருக்கும். டெஃபினட்டாக நடக்கும் அந்த ஒரு விஷயம். பார்ப்போம். அது வெரி சூன் ஒரு சில பேருக்கு நடக்கும், ஒரு சில பேருக்கு கொஞ்சம் டிலே ஆக சான்சஸ் இருக்கு. அண்ட் கெரியர் வைஸில் வந்துட்டு கொஞ்சம் ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா சேலரி வந்துட்டு சேலரி ப்ரொமோஷன் இது எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக டெஃபினட்டாக வரும். அண்ட் நிறைய ஐடியாஸ் கிடைக்குங்க. கெரியர் வைஸ் வந்துட்டு நீங்கள் ஷைன் ஆக சான்சஸ் இருக்குது. இவ்வளோ நாளாக வந்துட்டு உங்களோட டேலண்டாக இருக்கட்டும், உங்களோட ஸ்கில்ஸ் எதுவுமே வெளியே தெரியாமல் இருந்திருக்கலாம். பட் இனிமேல் வந்துட்டு பீப்புள் ரெக்கக்னைஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் நீங்கள் நல்லா க்ளோ ஆக போகிறீங்க. அப்படி நீங்கள் ஜாபில் கெரியரில் இல்லை அப்படின்னா அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு பேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த பேஷன் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு ஒரு ஃபேவரபிளான ஒரு மொமெண்ட் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போது பேஷன் நிறையா இருக்குது, ஆனால் வந்துட்டு அது அந்த நீங்கள் ஆசைப்பட்ட அந்த ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு ஒரு சூழ்நிலை அமையும். கண்டிப்பாக இவ்வளோ நாள் அமையாமல் இருந்திருக்கலாம், பட் இனி வந்து அந்த ஒரு அமையும். அப்படி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா விட்டுற வேண்டாம். டெஃபினட்டாக வந்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். சரி, ஆக்சுவலி வந்து உங்களோட கம்யூனிகேஷனுமே வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆக சான்சஸ் இருக்குங்க. நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இவ்வளோ நாளாக நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கக்கூடிய பர்சனாக இருப்பீங்க. இப்போ யார்கிட்ட பேசுனீங்கனாலுமே அவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் யாரோ பண்ணுறாங்க, அந்த டைமில் அட்டன் பண்ண முடியல, பட் அவங்களுக்கு திருப்பி கால் பண்ணிவிட்டு ஏன் என்னால் அட்டன் பண்ண முடியல, இந்த மாதிரி சுச்சுவேஷன் அப்படின்னு அவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்குறீங்க. ஓகேங்களா? ஸோ உங்களோட கம்யூனிகேஷன் கரண்ட்லி ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குது, ஸ்ட்ராங்காக இல்லை. பட் டெஃபினட்டாக வந்துட்டு உங்களோட கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆகும். கம்மியாக பேசுவீங்க, கரெக்டாக பேசுவீங்க. அந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஆல் அப்ராட், இட்ஸ் டைம் டு ரைட் அ நியூ சாப்டர். சூப்பராக இருக்கு. சி, கார்டு ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, ஒரு சில பேர் வந்துட்டு அப்ராட் பிளானிங் வச்சுருக்கீங்க அப்படின்னா சான்சஸ் இருக்குது. அதாவது உங்களுக்கான அந்த ஒரு நியூ லைஃப், நியூ சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா அப்ராடில் வந்து போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து மேரேஜ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ராடில் போய் செட்டில் ஆகவும் உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. சரி, ஆக்சுவலி வந்து இப்போது உங்களுக்கு கரண்ட்லி வந்து உங்களுக்கு மேஜிக்காக இருக்கட்டும், உங்களுடைய டேலண்ட், ஸ்கில்ஸ் எதுவுமே வந்துட்டு வேலை செய்யாமல் இருக்கா? ஒரு சில பேருக்கு தெரியும், லைக் யூ ஹாவ் மேஜிக், உங்களுக்குள்ளே ஒரு மேஜிக் இருக்குது, ஒரு ஸ்கில்ஸ் இருக்குது, ஒரு தனிப்பட்ட டேலண்ட், யூனிக்கான ஒரு டேலண்ட் இருக்குங்கிறது தெரியும். பட் ஆனால் அதை வந்து வெளிக்கொண்டு வர்றதுக்கு சான்சஸ் கிடைக்கலேன்னு வெயிட் பண்ணுறீங்க. பட் நீங்கள் அந்த அப்ராட் போகிற பிளானிங்கில் இருந்தீங்க, இல்லை அதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. டெஃபினட்டாக உங்களுக்கான அந்த ஒரு நீங்கள் யாருன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அது உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எங்கே போனீங்கனாலுமே வந்துட்டு யூ ஆர் ப்ரொடெக்டட். உங்களோட ஏஞ்சல்ஸாக இருக்கட்டும், டிவைனாக இருக்கட்டும், யூ ஆர் வெரி ப்ரொடெக்டட். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, கார்ட்ஸ்லாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. டீம் ஒர்க். சரி, இப்போ கரண்ட்லி எல்லா ஒர்க்குமே நீங்களே பண்ணுறீங்களா? உங்களோட இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுற ஏரியாவாக இருந்துச்சு அப்படின்னாலும், இல்லை வேறு விஷயங்களாக இருந்தாலுமே எல்லாமே எந்த ஹெல்ப்பும் இல்லாமல் நீங்களே பண்ணிகிட்டு இருக்கீங்க. பட் வெரி சூன் உங்களுக்கான ஹெல்ப் கிடைக்கும். ஓகேங்களா? அண்ட் சி, உங்களோட லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி தெரியுமா மாறப்போகுது? இப்போ வந்துட்டு ஒரு மாதிரி கண்ட்ரோல்டாக இருக்கீங்க. வீட்டு வேலைகளில் இப்போ நீங்கள் மேரீடாக இருந்தீங்கன்னா வீட்டு வேலைகள் மட்டும் செய்வீங்க, ஒரு ஃபன் என்ஜாய்மெண்ட் இருக்காது. பட் உங்களோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா உங்களோட கோல், பேஷன் வந்துட்டு நீங்கள் சாதிக்கணும், ஏதோ ஒரு ஃபீல்டில் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. டெஃபினட்டாக அது நடக்கும். அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது கண்டிப்பாக நடக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தேவை அப்படின்னா உங்களுக்குள்ளரையும் சரி,
உங்களை சுற்றியும் சரி தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுங்க. நெகட்டிவை ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் பாசிட்டிவ் வரும். கரெக்ட். ஸோ உங்களை சுற்றி நிறைய நெகட்டிவாக இருக்கட்டும், நிறைய தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே இருக்குது, அதெல்லாம் ரிமூவ் பண்ணுங்க. நெகட்டிவ்னா இப்போ பீப்புளே எடுத்துக்கோங்களேன். உங்களை சுற்றி எல்லா பீப்புளும் டாக்ஸிக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு சில பர்சன்ஸ் வந்து டாக்ஸிக் கிடையாது. பட் அதே சமயம் அந்த பர்சன்ஸ் உங்கள் லைஃப் க்ரோத்துக்குமே ஒத்து வர மாட்டாங்க. அவங்க நல்லவங்க தான். டாக்ஸிக் மாதிரிலாம் உங்கள் லைஃப்லாம் ஸ்பாயில் பண்ணணும்லாம் நினைக்க மாட்டாங்க. பட் ஆனால் வந்து அவங்க உங்கள் லைஃப்பில் இருந்தாலுமே உங்களால் ஒரு வளர்ச்சி இருக்காது. ஐ திங்க் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் கிட்ட இருந்து நீங்கள் தள்ளி வந்துடுங்க. ஓகேயா? சரி, நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு செல்ஃப் லவ் அதிகமாக பண்ணுறீங்களோ போங்க, வெளியே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. இப்போ நீங்கள் வீட்டிலே இருக்க வேணாம். ஒரு சில பேர் ரொம்ப வீட்டுக்குள்ளரே இருக்கீங்க, ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளரே இருக்கீங்க. அப்படி இல்லாமல் வெளியே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்க அப்படின்னா நியூ கான்டாக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு உங்கள் லைஃப்பை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ண போகிறதே இந்த நியூ கான்டாக்ட்ஸ் தான். ஓகேங்களா? சரி, ஐ திங்க் ஒரு சில பேருக்கு வந்துட்டு பழைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. அவங்களோட நீங்கள் பேசி பல வருஷங்கள் இருக்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலையில் பேச முடியாமல் போயிருக்கலாம். அது பழைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை யாரோ வேணா இருக்கலாம். அவங்க வந்து திருப்பி வருவாங்க. அண்ட் ஐ திங்க் வந்துட்டு அந்த பர்சன் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவி செய்வாங்களோன்னு தோணுது. டெஃபினட்டாக வந்து அப்படி வராங்க அப்படின்னா ஒரு நல்ல இன்டென்ஷன் இருக்கும். ஓகேங்களா? அவங்க இன்டென்ஷனை வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ அவங்க டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் வருங்க. அவங்க வந்த அப்புறம் உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்சஸும் வரும். உங்களுக்குள்ளாருமே ஒரு பாசிட்டிவான ஒரு ஒரு சப்போர்ட் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அவங்க வந்து உங்களுக்கு எமோஷனல் சப்போர்ட்டாகவும் சரி, ஒரு மென்டல் சப்போர்ட்டாகவும் டெஃபினட்டாக இருப்பாங்க. ஓகேங்களா? அண்ட் கெட் டுகெதர், ஃப்ரெண்ட்ஸ் மீட்டப், இது எல்லாமே பாசிபிள். இவ்வளோ நாளாக உங்களுக்கு கூப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க. கெட் டுகெதருக்காக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் மீட்டப், இல்லை ஏதாவது ஒரு பார்ட்டி எங்கேயாவது கூப்பிட்டுருப்பாங்க. பட் நீங்கள் தான் அட்டன் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. பட் இனிமேல் வர இன்விடேஷன்ஸ் அட்டன் பண்ணுவீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜோனாக இருக்கட்டும், ஒரு பாசிட்டிவ் இன்விடேஷன்ஸ் வரும். அதை கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. அண்ட் ஹவுஸ் ஷிஃப்டிங் இஸ் பாசிபிள். ஒரு சில பேர் வந்துட்டு வீடு மாத்துறீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நடக்கும். அண்ட் உங்களுக்கான ஒரு நியூ ஹாபி. சரி, உங்களுக்கு ஒரு சில பேருக்கு புதுசாக ஏதாவது ஒரு ஹாபி இது வரைக்கும் இருக்கான்னு கேட்டால் இல்லை. பட் வந்துட்டு வெரி சூன் வந்து உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு புது ஹாபி கிடைக்குங்க. சரி, காட்சி ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இது கம்ப்ளீட்டாக வந்து இந்த சேஞ்சஸ் எப்படி எனக்கு காமிக்குது அப்படின்னா உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களோட லைஃப்ல இருக்கிற பெரிய பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகி எல்லாம் சின்னதாக ஒன்றும் இல்லாமல் போகும்னு நான் சொன்னேன். என்னைக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆக ஆரம்பிக்குதோ அப்பவே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு அவேக்கனிங் மாதிரி வரும். நீங்கள் அதிகமாக உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. பிகாஸ் வந்து இப்போ கரண்ட்லி நீங்கள் யாரையோ டிபெண்ட் பண்ணி இருக்கீங்க, யாரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லேயே இருக்கிறீங்க. பட் அந்த ஒரு விஷயம் வந்துட்டு மாறும். ஓகேங்களா? பட் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு பர்சனை தேடி போகிறீங்களோ, ஒரு சப்போர்ட்டை தேடி போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு கிடைக்காது. பிகாஸ் வந்துட்டு யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு யூ டோன்ட் டிசர்வ் எனி டாக்ஸிக் பர்சன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது உங்களுக்கு நீங்களே ஒரு சப்போர்ட்டு தான். எதுக்கு போய் தேர்ட் பர்சன் கிட்ட போயிட்டு எதிர்பார்க்குறீங்க? ஸோ அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு புரிய வைப்பாங்க யூனிவர்ஸ். அந்த ஒரு நீங்களே வந்துட்டு செல்ஃப் லவ், செல்ஃப் கேர் எல்லாமே பண்ணுவீங்க, டெஃபினட்டாக பண்ணுவீங்க. அந்த ஒரு மொமெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் வரும். ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி வந்திருக்கலாம், இல்லைன்னா இனிமேல் வரும். ஓகே, நம்ம ஆரக்கிள் பார்க்கலாம். சரி, இதுலேயுமே செல்ஃப் லவ் தான் வருது கம்ப்ளீட்டாங்க. இந்த சேஞ்சஸ் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. சரி, நான் சொன்ன மாதிரி
உங்களுக்கான இந்த பெரிய பிரச்சனை சால்வ் ஆகும், ஒரு முடிவுக்கு வருது சொன்ன பார்த்தீங்களா, அதே தான் ஆரக்கல்லையுமே வருது. அண்ட் இதுலையுமே கம்ப்ளீட்டாக செல்ஃப் லவ். உங்களுக்கான ஒரு இப்போ வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே முடியல உங்களுக்கு, கரெக்டுங்களா? ஒரு கொஞ்ச நேரம் அமைதியாக உட்கார கூட முடியல, அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. பட் அது எல்லாமே சால்வ் ஆகும், உங்களுக்கான ஒரு டைம் கிடைக்கும். ஃபீனிக்ஸ், ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக நீங்கள் வருவீங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக வருவீங்க. அதாவது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, என் லைஃப்பில் இனிமேல் வந்துட்டு யார் வராங்களோ வரலையோ என் கூட என்னோட ஜேர்னியில் நான் இனிமேல் தைரியமாக போக போகிறேன், பார்த்துக்கலாம் எது வந்தாலும், என்னோட எக்ஸ்பீரியன்சஸ் என்னை வந்து கைட் பண்ணும் அப்படின்ற ஒரு தாட் மட்டும் வச்சுக்கோங்க. அந்த ஒரு தாட் மட்டும் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. டெஃபினட்டாக வந்துட்டு உங்களோட லைஃப் சூப்பராக இருக்குது. எனக்கு டேரோட்டில் என்ன வந்துச்சோ அதே தான் ஆரக்கல்லுமே வந்திருக்குது. ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. இந்த சேஞ்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுது. ஏன்னா உங்களோட லைஃப்பில் ஒரு ஒரு டேர்னிங் பாயிண்ட் கண்டிப்பாக அது இருக்கும். இந்த சேஞ்சஸ் எல்லாமே வந்துட்டு இப்போ உங்கள் லைஃப்பில் நடக்காதனால தான் இப்போ உங்களோட லைஃபே வந்து உங்கள் கண்ட்ரோலில் இல்லாமல் இருக்கு. ஓகேங்களா? பட் இது எல்லாமே வரும், எல்லாமே நடக்கும். ஆனால் வந்து ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகியிருக்கலாம், ஒரு சில பேருக்கு வெரி சூன் நடக்கும். பட் அந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் வந்து உங்களுக்குள்ளே நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை ஹோல்டு பண்ணுங்க, விட்டுறாதீங்க. உங்களோட ஹேபிட்ஸாக இருக்கட்டும், உங்கள் டெய்லி லைஃப் ஸ்டைலே கொஞ்சம் சேஞ்சஸ் வரும். அந்த சேஞ்சஸ் வருதுங்கிறதுக்காக நீங்கள் வந்து அந்த இந்த நியூ லைஃப், இந்த நியூ சேஞ்சஸை வந்துட்டு விட்டுற வேண்டாம். ஓகேங்களா? சூப்பராக இருக்குங்கல்ல. எனக்கு கார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கவே. ஓகே, ஸோ these two cards வந்துட்டு எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லுது பாருங்களேன். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கான இந்த செல்ஃப் லவ் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அது ரிலேட்டடான பர்சனை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கான லைக் மைண்டட் பீப்புள், பாசிட்டிவ் பீப்புளை நீங்கள் டெஃபினட்டாக அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஸோ மச். ஸ்டே பிளெஸ்ட். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். தேங்க்யூ.